ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் புஷ்பா 2 த ரூல் அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தை தமிழில் தான் பார்த்தேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புஷ்பா 1 அதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்தியா லெவலில் பெருசாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அதனால் இந்த படம் ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹைங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து மினிமம் ஒரு 800,000 crores அடிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutesங்க. ரொம்ப பெரிய படம். ஸோ அதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ 1 by 1 சொல்கிறேன். நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்னோட ரிவ்யூ. இப்போ தான் இன்னைக்கு தான் ஆக்சுவலாக படம் பார்த்தேன், ஆஃப்டர்நூன் ஷோ. ஸோ அதனால் டீட்டெயில் ரிவ்யூ. படத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, அப்புறம் சுனில், ஜெகபதி பாபு, அப்புறம் ஃபகத் ஃபாசில் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் வந்து டேவிட் ஷிப்ஷார் பண்ணியிருக்காரு. அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சேஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு படத்தில் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சேஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை சுகுமார் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தமிழ் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் வசனம் மட்டும் அவர் எழுதல, மதன் கார்கி எழுதியிருக்காரு. மற்றபடி மிச்சம் எல்லாமே டப்புடு படம் மாதிரி பெருசாக ஃபீல் ஆகலைங்க. அது கண்டிப்பாக சொல்லணும். டப்பிங் விஷயத்தில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறாங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அல்லு அர்ஜுன்லேருந்து ஆரம்பிச்சிடுறேங்க. அல்லு அர்ஜுன் வந்து எப்பயும் போல் ஒரு மாஸான ஸ்வாகான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி நிறைய சீக்வன்சஸில் அவரோட மாஸ் தெறிக்க விட்டுருக்காரு. ஆந்திரா ஆடியன்ஸ் பெருசாக கொண்டாடி இருப்பாங்க இந்த படத்தில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி டவுட்டே இல்லாமல் நிறைய மாஸ் சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸ் இருந்தால் ரொம்பவே பிடிச்சிருக்கும். தமிழ் ஆடியன்ஸும் ஒரு சில சீன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க தேட்டர்ஸில் நான் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி டான்ஸ் மூவ்ஸ், அந்த ஃபீலிங் ஸ்பாட்டில் அவங்க 2 பேருக்கான கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி எமோஷனல் சீக்வன்சஸ்லையும் ராஷ்மிகா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்ப பெருசாக காட்டலையோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா படத்தில் ஓரளவு வராரு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவரோட கேரக்டரை வந்து இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபகத் ஃபாசில் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. அவர் இதோட நல்லாலாம் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவருக்கு கொடுத்த பில்டப் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மி பண்ணிச்சு. அதை பார்க்கும்போது, அந்த கேரக்டராக பார்க்கும்போது அவர் கடைசியில் என்ன ஆனார் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். அதுக்கடுத்து ஜெகபதி பாபு, அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டில் வந்து இன்னொரு வில்லனாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஜெகபதி பாபு அதே மாதிரி சுனிலையும் அடுத்த பாட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. படம் முடிவில் 3rd பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துட்றாங்க. அது இருக்குங்க, 3rd பார்ட் கண்டிப்பாக எடுப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. காரணம் என்ன, கலெக்ஷன் இல்லாமல் அந்த புஷ்பா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பெருசாக ஹிட் ஆச்சுங்க. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, என் கூட 2-3 பேர் வந்தாங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீல் என்னென்னா, படம் வந்து இழுத்துட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு முழு படம் பார்த்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஆனால் அந்தளவு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை அதேமாரி ஒரு செகண்ட் ஹாஃப். என்னன்னா அப்படியே ரப்பர் மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, போர் அடிச்சதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா மாஸ் சீக்வன்சஸ் நிறைய வச்சுருந்தாங்க, அதனால் போர் அடிச்சுது அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஆனால் அந்த படத்தில் பயங்கரமாக ஆகும்னு சொல்கிற அளவு என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் இதெல்லாம் நான் போர் அடிக்காமல் போச்சுங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் அடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம பாலையா படத்தில் இருக்கிற மாதிரி ஃபைட் சீக்வன்சஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அக்செப்டபுளாக எனக்கு ஒரு தமிழ் ஆடியன்ஸாக அந்தளவு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. அதில் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த செகண்ட் ஹாஃப் அப்படி வச்சுருக்கலாம். கிளைமேக்ஸும் மோரார்லெஸ் கொஞ்சம் எமோஷனலாக தான் முடிக்கிறாங்க. பட் 3rd பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துட்டு முடிக்கிறாங்க. இந்த படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா, போன பார்ட்டில் பண்ணது இந்த பார்ட்டில் வந்து டியூரேஷன் ஒரு 20 நிமிஷம் அதிகம். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்க்ரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இன்னொரு 20-25 நிமிஷம் அந்த டியூரேஷனாக பார்க்கும்போது 20-25 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு சில சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, சுனில் கேரக்டர் பெருசாக இந்த பாட்டில் வந்து எடுப்படல, சும்மா லைட்டாக காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஃபகத் ஃபாசில் கேரக்டரும் பெருசாக இல்லை. அதை தாண்டி வில்லனை பொறுத்த வரைக்கும் ஃபகத் ஃபாசிலும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரியே போயிருந்தாலும், அடுத்து ஜெகபதி பாபு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. அங்கே நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம் நிறைய இருக்குது. லாஜிக்கலாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சில சீக்வன்சஸ்லாம் நம்மளுக்கே மைண்டில் வந்துடுதுங்க. சினிமா தானே, லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் உச்சகட்டமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதெல்லாம் அக்செப்டபுளாக இல்லை. அதேமாதிரி ப்ரீ கிளைமேக்ஸில் பண்ணுற ஃபைட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பாலையா கூட இது மாதிரிலாம் யோசிப்பாரா
அவர் படத்துக்கு அப்படின்னு தெரியல, அது மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் எனக்கு கிரிஞ்சாக இருந்த மாதிரி தோணுச்சு. ப்ரீ கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்ல, ரொம்ப மொக்கையாகவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த அளவு, செகண்ட் பார்ட்டில் சாங்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எடுப்படல, பட் ஓகேஷான சாங்ஸ் இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் பாட்டும் அப்புறம் கிசிட் பாட்டும் ஓரளவு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படம் அப்படியே ஒரு மாதிரி ஏற்றுட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னே சொல்லலாம், நல்லாவே எடுத்திருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப் நிறைய சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம், நிறைய இழுத்துட்டாங்க, எவ்வளோ மாதிரி இழுக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜ் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு தியேட்ரிக்கல் வாட்சுங்க. ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. தியேட்ரிக்கலாக ஒரு ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். மற்றபடி இந்த படத்தில் டேக்அவேஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு நார்மலான மசாலா கமர்ஷியல் படம். அதே சமயத்தில் இதே மாதிரி படம் தமிழில் பண்ணால் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்ததுங்க. ஏன்னா ஹீரோ பறகுறாரு, பண்ண முடியாதெல்லாம் பண்ணுறாரு. தமிழ் சினிமாவில் இப்படி பண்ணால் கண்டிப்பாக இந்த ஆக்டர்னு சொல்லி பிரித்து கலாய்ச்சி அந்த படத்தை விட மாட்டாங்க. அது நார்மலாக இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த படத்தில் அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த புஷ்பா 1 ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிறத சொல்லலாம். அதை தாண்டி ஆந்திரா ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசு இல்லை, பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரோலேருந்து அல்லு அர்ஜுன் இன்ட்ரோலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே சரி, சண்டை காட்சிகளில் பறக்கிறாரு, திடீர்னு பண்ண முடியாதெல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப நம்புற மாதிரி இல்லைங்க. என்னதான் வந்து ஒரு பயங்கரமான மாஸ் படமாக இருந்தாலும் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஒரு சில சீக்வன்ஸ் பரவாயில்ல, அப்பப்போ பறக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்புற மாதிரி இல்லைங்க. பட் ஓவராலாக இந்த படம் பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மேபி ஒரு தடவை தேட்ரிக்கல் வாட்ச்க்கு போகலாம். மற்றபடி இந்த படம் வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. கொடுத்த பில்டப்புக்கெலாம் இந்த படம் அந்தளவு பயங்கரமான சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் புஷ்பா 2. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். ஓடிட்டு தான் இருக்குது தேட்டர்ஸில், எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் இதுதான் போட்டிருக்காங்க. மேபி ஃபேமிலியாக போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் வன்முறை காட்சிகள் நிறைய இருக்குது படம் ஃபுல்லாக. அதேமாதிரி ஸ்டன்ட் சீக்வன்சஸ் பற்றி சொல்லலாம். ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில லாஜிக்ஸ்லாம் யோசிச்சிருக்கலாம். என்னதான் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள்லாம் அக்செப்டபுளாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் நான் திரும்பி சொன்னது, இந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வர ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் ஒரு சிலர்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க. மற்றபடி ஒரு ஆவரேஜான திரைப்படங்க. போய் பார்க்காது உங்களோட இஷ்டம். இந்த வார்த்தை சினிமா சித சேனலில் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 அவுட் ஆஃப் 5. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எவ்வளோ தூரம் போனாலும் அந்த என்னதான் இழுத்தாலும் சரிப்பா தூக்கம் வராமல் போச்சுங்க. அவ்வளோ நேரமும் தூக்கம் வராமல் போச்சு. அதுக்காக இந்த ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பட் அல்லு அர்ஜுன் வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்புறம் சுகுமார் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக பண்ணணும், கன்வின்சிங்காக ஒரு சில விஷயம் பண்ணியிருந்தாரு. அதுக்காக இந்த படம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.